சாது மிராண்டால் காடு கொள்ளாது என்பது போல சாமானிய மனிதர்கள் பொறுமை இழக்கும் போது அவர்களின் கோபம் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த பரபரப்பு சம்பவம் ஓர் உதாரணம். இந்தியாவில் இதுபோன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை. இதற்கு முன் வங்கிக்கு நடையாய் நடந்தபோது அலட்சியமாக பார்க்கப்பட்ட அந்த நபரை நோக்கி காவல்துறை, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என ஒவ்வொருவராக ஓடிவந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். வங்கிக்கு பணமெடுக்க புதைக்கப்பட்ட தனது சகோதரியின் உடலை தோண்டி எடுத்து சுட்டெரிக்கும் வெயிலில் 3 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்தபடி வந்த வீடியோ வைரலாகி நாட்டையே உலுக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒடிசாவின் கியோஞ்சார் மாவட்ட டயானாலி கிராமத்தை சேர்ந்தவர் ஜித்து. அவரது சகோதரி கக்ரா மல்லிபாசியில் உள்ள ஒடிசாவின் கிராமின் வங்கியில் கணக்கு வைத்திருந்தார். இந்த நிலையில் கக்ரா 2 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரது கணவரும் ஒரே குழந்தையும் முன்னரே இறந்துவிட்டதால் அவரது சகோதரர் ஜித்து மட்டுமே அவருக்கு எஞ்சியிருக்கும் ஒரே உறவினராக உள்ளார். ஜித்து தனது சகோதரியின் கணக்கில் 19,300 ரூபாய் பணத்தை எடுக்க வங்கிக்கு சென்றுள்ளார். அப்போது கணக்கு வைத்திருப்பவர் நேரில் வர வேண்டும் அல்லது சட்டப்பூர்வ வாரிசு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி வங்கி மேலாளர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கல்வி அறிவற்ற பழங்குடியின மனிதரான ஜித்துவிடம் இறப்பு சான்றிதழோ அல்லது வாரிசுரிமை பத்திரங்களோ இல்லை. வங்கி மேலாளர் சொன்ன சிக்கலான அந்த நடைமுறைகளை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் செய்வதறியாது தவித்து திரும்பியுள்ளார். தனது சகோதரிக்கு வேறு யாரும் வாரிசுதாரர்கள் இல்லை, தான் மட்டுமே உரிமைதாரராக இருக்கும் நிலையில் தன்னுடைய சகோதரியின் பணத்தை கூட தன்னால் எடுத்து வர முடியவில்லையே. சகோதரி இறந்துவிட்டார் என்றாலும் நம்ப மறுக்கிறார்கள். உங்கள் சகோதரி இறந்துவிட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று வங்கி அலுவலர்கள் ஏசி குளிரில் அமர்ந்து கொண்டு கூலாக கேட்ட கேள்வி ஜித்துவின் மனதிற்குள் எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியது. அதற்காக ஜித்து இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என எவருமே எதிர்பார்க்கவில்லை. 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஜித்து தனது கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு சென்றுள்ளார். அவர் புதைக்கப்பட்ட தன் சகோதரி கக்ராவின் உடலை தோண்டி எடுத்து அந்த எலும்புக்கூட்டை துணியில் சுற்றிக்கொண்டு சுட்டெரிக்கும் வெயிலில் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வங்கிக்கு வந்துள்ளார். ஜித்து வங்கிக்கு வந்ததும் அங்கு கண்ட காட்சி உள்ளூர் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சிலர் இதனை பார்த்து வேதனையடைந்தனர், மற்றவர்களோ கோபத்தில் கொதித்தனர். வங்கி அதிகாரிகள் ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொள்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். ஒரு ஏழைக்கு தன் சொந்த பணத்தை பெறுவது இவ்வளவு கடினமா என்றும் அவர்கள் கேட்டனர். கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடமோ ஊர் முக்கியஸ்தர்களிடமோ வங்கி அலுவலர்கள் சரிபார்த்திருக்கலாம் அல்லது நேரில் சென்று கூட ஆய்வு செய்திருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்பதை விட ஆவணங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது என்றும் உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டினர். சகோதரியின் பிரேதத்துடன் வங்கிக்குள் நுழைந்த ஜித்துவை பார்த்து வங்கி அதிகாரிகள் மிரண்டு போய் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். மின்னல் வேகத்தில் ஓடிவந்த காவல்துறையினர் உங்கள் சகோதரியின் பணத்தை எடுக்க நாங்கள் வழிவகை செய்கிறோம் என ஜித்துவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சகோதரியின் உடலை மீண்டும் அதே இடத்தில் புதைக்க வைத்தனர். இதுகுறித்து அமைச்சர் சுரேஷ் புஜாரி கூறுகையில், இது தொடர்பாக நான் நிர்வாகத்திடம் பேசியுள்ளேன். இந்த மனிதாபிமானமற்ற அணுகுமுறைக்காக வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக கருதாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிக்குமாறு வங்கியின் மூத்த அதிகாரிகளுக்கு நான் அறிவுறுத்துவேன் என்றார்.
இந்த சம்பவம் குறித்து கியோன்ஜார் மாவட்ட துணை ஆட்சியர் உமாசங்கர் தலாய் கூறுகையில், அந்த பழங்குடியின நபருக்கு நடைமுறை அம்சங்கள் தெரியாததாலும் விரக்தியின் காரணமாக அவர் இதை செய்துள்ளார். ஜித்து தனது சகோதரியின் முதல் வகுப்பு சட்டப்பூர்வ வாரிசு இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட வங்கி அவரிடம் ஆவணங்களை கேட்டது சரிதான் என்றும், ஆனால் அவரால் அவற்றை சமர்ப்பிக்க முடியவில்லை என்றும் தெரிகிறது. இன்று அவர் தேவையான ஆவணங்களுக்கு விண்ணப்பிப்பார். வங்கியுடன் கலந்தாலோசித்து செஞ்சிலுவை சங்கத்தின் ரூபாய் 20,000 உதவித்தொகை, இறப்பு சான்றிதழ் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் ஆகியவற்றை விரைவாக பெறுவதற்கும் வைப்புத் தொகையை சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு விடுவிப்பதற்கும் நாங்கள் வழிவகை செய்து வருகிறோம் என கூறியுள்ளார். படித்த விவரம் தெரிந்தவர்கள் வங்கிகளுக்கு சென்றாலே வங்கி அலுவலர்கள் எப்படி அணுகுவார்கள் என்பது பலரும் அறிந்ததுதான். அப்படி இருக்க படிப்பறிவில்லாத நபர்கள் சென்றால் எப்படியெல்லாம் அணுகியிருப்பார்கள் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? வங்கி ஊழியர்களின் அலட்சிய அணுகுமுறையால் அவர் தனது இறந்த சகோதரியின் உடலை தோண்டி எடுக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் இதுபோன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை. வங்கி ஊழியர்களின் இந்த நடத்தையை அரசு கடுமையாக கவனத்தில் கொண்டுள்ளதுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த விவகாரத்தை உரிய மட்டத்தில் கையாள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.